அனைவருக்கு வணக்கம். இது ரொம்ப முக்கியமான மேட்ரு தான். நம்ம சர்வீஸ் மேனேஜர் தான் இப்போ சொன்னார். சார் என்னென்னா ஒரு துணிமணி வாங்க போகிறாங்க சார். பேண்ட்டு சட்டையாக இருக்கட்டும், சேலையாக இருக்கட்டும், அந்த மாதிரி பொருளாக இருக்கட்டும், குறைந்தபட்சம் 4 கடை 5 கடைக்கு போகிறாங்க சார். ஒரு வேட்டி சட்டை எடுக்கிறதுக்கோ அல்லது ஒரு பேண்ட்டு சட்டை எடுக்கிறதுக்கோ ஒரு சேலை எடுக்கிறதுக்கோ குறைந்தபட்சம் 10 பொருள்லேருந்து 100 பொருள் வரைக்கும் 100 புடவையிலேருந்து 100 சட்டை வரைக்கும் பார்க்குறாங்க சார். 10லேருந்து 100 வரைக்கும் பார்க்குறாங்க சார். ஆனால் அந்த மெஷினை பார்க்குறதுக்கு குவாலிட்டி நம்ம பார்க்க சொல்கிறோம். ஏங்க சார் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேர் தான் வாடிக்கையாளர்கள்ட்ட அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. கண்ணீர் கதைகள், பல கதைகள் என்னை விட அவங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் வாழ்க்கை முழுவதும் இதை வச்சு சம்பாதிக்க போகிறீங்க, மெஷினை வச்சு. அப்போ அந்த மெஷின் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? தரமானதாக இருக்கணும், 100% தரமானதாக இருக்கணும். அதனால் கண்ட கருமாந்திர பிடிச்ச பொருட்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை தயவு செஞ்சு மெஷினுக்கு கொடுங்க, சரிங்களா? நீங்கள் ஒன்றும் அதிக விலை கொடுத்தெல்லாம் வாங்க வேணாம், சரியான விலை கொடுத்து இயந்திரம் வாங்குங்க. அதனால் விலையை மட்டும் பார்க்காத தரத்தை பார்த்து இயந்திரம் வாங்குங்க. நன்றி.